சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டம் அடையாள அட்டை பெற வேண்டும் என்று சொன்னால் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சைதாப்பேட்டை, செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சியாளரிடம் சென்று அங்கிருக்கின்ற அந்த அடையாள அட்டையை பெறுகின்ற ஒரு சூழ்நிலையில் பொதுமக்கள் எல்லாம் நீண்ட நாட்கான கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய பெரும் முயற்சியால் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் இன்றைக்கு சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களும் உயர்தர மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையில் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கப்பட்ட இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்ட அடையாள அட்டை துவங்குகின்ற இன்றைக்கு சோழிங்கநல்லூரில் நெடுஞ்செழியன் சாலையில் சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் 199வது வட்டத்தினுடைய அலுவலகத்தில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது கூடுதல் மகிழ்ச்சி. குறிப்பாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் மருத்துவ காப்பீட்டு திட்டம் பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே சோழிங்கநல்லூருக்கு வருகை தந்து உடனடியாக பெறுகின்ற வசதி வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கின்றோம். ஆகவே இந்த தொகுதி மக்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முழுமையாக மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் அடையாள அட்டையை பெற்று அரசினுடைய திட்டங்களை பெறுகின்ற வகையிலும் தனியார் மருத்துவமனையில் மருத்துவ பார்க்கின்ற பணியையும் நீங்கள் தொடர்ந்து செய்திட வேண்டும் என்று முதலமைச்சர் நமக்காக உத்தரவிட்டு இந்த காப்பீட்டு திட்ட அடையாள அட்டை கவுண்டர் துவங்கி இருக்காங்க. அதனால மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும் அந்த துறை சார்ந்த அலுவல் பெருமக்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நீண்ட எப்பொழுது காப்பீட்டு திட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டதோ அன்றையிலிருந்தே இந்த மக்கள் அதிகப்படியான மக்கள், அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு நீண்ட தூரம் அங்க இருந்து போய் ஒரு படிவத்தை வாங்கி வந்து திருப்பியும் கிராம நிர்வாக அலுவலர் இல்லைன்னா ரெவன்யூ அலுவலரிடம் அதை உத்தரவு பெற்று அந்த சீல் பெற்று தான் கையெழுத்து வாங்கி போய் திருப்பியும் போகணும். அதனால அந்த சிரமங்கள் இருந்தது. படிவங்கள் இங்கேயே இருக்கு, இங்கேயே பக்கத்துல ஆர்ஐ விஓ அலுவலகம் இருக்கிறது. அதனால வந்தா உடனடியாக அந்த சான்றை பெற்று உடனடியாக காப்பீட்டு திட்டம் அடையாள அட்டையை கையிலேயே வாங்கின போய் அவங்களுடைய மருத்துவ உதவியை பெறுகின்ற வகையில் இந்த திட்டம், இந்த சென்டர் மிகப்பெரிய அளவில் அது பயனாக இருக்கும். மக்களுடைய கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றார். அதில் நம்முடைய மருத்துவ காப்பீட்டு திட்ட அடையாள அட்டை பெறுகின்ற இந்த பகுதியில் மக்களுக்கு மிகவும் பயனாக இருக்கும். போல எண்ணற்ற திட்டங்கள் 2 நாட்களுக்கு முன்னால் மருத்துவத்துறையில் சோழிங்கநல்லூர் பெரிய மருத்துவமனை வேண்டும் என்று மக்களுடைய நீண்ட நாட்களான கோரிக்கை. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு 262 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டிருப்பது என்பது கூடுதல் மகிழ்ச்சி. இது போன்ற சோழிங்கநல்லூர் தொகுதி விளையாட்டு பகுதிகளாக இருந்தாலும், பூங்காக்களாக இருந்தாலும், அது நடைபாட்சிகளாக இருக்கின்ற ஏரிகள், குளங்கள், குட்டைகள் போன்ற சாலைகளாக இருந்தாலும், மின்விளக்குகளாக இருந்தாலும், மழைநீர் கால்வாய்களாக இருந்தாலும், பாதாள சாக்கடை திட்ட பணிகளாக இருந்தாலும், பூங்காக்களாக இருந்தாலும் அனைத்து பகுதிகளிலும் நம்முடைய சோழிங்கநல்லூர் அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இது ஒரு கூடுதல் மைல்கல்லாக நம்முடைய மருத்துவ காப்பீட்டு திட்ட அடையாள அட்டை பெறுவதற்கு பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு இன்றைக்கே ஒரு 20 பேருக்கு மேல இந்த காப்பீட்டு திட்டத்தை பெறுவதற்கு வந்திருக்காங்க. ரொம்ப பெருமை, மகிழ்ச்சி. நாம் இந்த துறை சார்ந்த அலுவலருக்கும் அந்த துறை சார்ந்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு உங்களின் சார்பாக என் சார்பாகவும் நன்றி சொல்றேன்.